அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சையதுனா அலா அபுனல் ஹல்ரமி ரதியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவுக்கு பிறகு அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அலா அபுன் ஹதரமி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து சிறிது செல்வம் வந்தது. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாருக்காவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் பாக்கி தர வேண்டியதிருந்தால், அல்லது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தரப்பிலே இருந்து யாருக்காவது வாக்குறுதி ஏதும் தரப்பட்டிருந்தால் அவர் நம்மிடம் வரட்டும், அவருடைய உரிமையை நாம் நிறைவேற்றுவோம் என்று கூறினார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 2683 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிஸ்வர் பின் மக்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஹ்ரைன் வாசிகளுடன் சமாதான ஒப்பந்தம் செய்து அவர்களுக்கு அலா அப்னு அல் ஹதரமி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக ஆக்கியிருந்தார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 4015 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகின்ற வேத வரிகளை எழுதுகின்ற ஒரு பாக்கியம் பெற்றவர் இந்த நபித்தோழர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சில யுத்தங்களில் கலந்து கொண்டு நற்பெயர் பெற்றவர்கள். மக்கா வெற்றிக்கு பின்பு ஏராளமான அரசர்களுக்கு எழுதப்பட்ட கடிதங்களுக்கு அந்த கடிதங்களை கொடுப்பதற்காக வேண்டி இந்த அலா அப்னு ஹதரமி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக, அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்நிய நாட்டு தூதராக இவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய சிறப்புத்தன்மை எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தோற்றப்பொழிவு, மொழித்திறன், பேச்சுத்திறன், வீரம், நற்குணம், நளினம் உள்ளிட்ட தன்மைகளை கொண்டவர்களாகத்தான் இவர்கள் திகழ்ந்தார்கள். அத்தகைய தன்மைகளை கொண்டவராக அலா அபுனல் ஹதரமி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்ததனால் பல்வேறு வகையிலே அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். இவர் கடிதம் கொண்டு போனார், விஷயத்தை கூறினார். அந்த அரசர் எந்த விதமான சலசலப்புமின்றி இஸ்லாத்தில் தன்னை இணைத்து கொள்கிறார். அந்த அரசர் இஸ்லாத்தில் சேர்ந்த செய்தியை மகிழ்வோடு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்வதற்காக வேண்டி திரும்பி வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபித்தோழரை பஹ்ரைனுக்கு ஆளுநராக நியமித்தார்கள். அதன் பின்பாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் இவர்கள் பஹ்ரைனில் ஆளுநராக நீடித்தார்கள். பிறகு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயும் பஹ்ரைனுடைய ஆளுநராக இவர்கள் நீட்டிக்கப்பட்டார்கள் என்பது வரலாற்று பின்னணி. இவர்களுடைய இறப்பிற்கு பின்பாக அலா அல் ஹதரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறப்பிற்கு பின்பாக பனு தமீம் குலத்தாருக்கு சொந்த கிராமமான ஒரு பகுதியிலே அவர்கள் இறப்பை எய்தினார்கள். அவர்களுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதற்காக வேண்டி இறுதி காரியங்கள் எல்லாம் நடைபெற்றதற்கு பின்பாக ஒரு குழி தோண்டப்பட்டது.
அந்த குழிக்குள்ளே ஒரு பிள்ளை குழியும் தோண்டப்பட்டது. ஆனால் தோண்டப்பட்ட அந்த குழி சிறிதாக இருந்த போதிலும் உள்ளே இறங்கி பார்த்தால் அது பிரகாசமாக இலங்கி கொண்டிருந்தது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்திகள் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்தளவிற்கு இறப்பிற்கு பின்பாக மண்ணறையிலே பிரகாசத்தோடு நல்லடக்கம் செய்யப்பட்ட தோழராக இந்த நபித்தோழர் வாழ்வியல் அமைந்தது என்பதுதான் முக்கியமான ஒன்று. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா சய்யிதுனா அலா அப்னல் ஹதரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்று பின்னணியை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.